ஒன் வணக்கம் மக்களே, வெரி குட் ஆஃப்டர்நூன். நீங்கள் கேட்டுட்டு இருக்க என்ன ஷோ ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ ஆர்ஜே சண்மதி. ஸோ அப்படி இப்படின்னு 7 மாதம் முடிஞ்சு இந்த 7வது மாதத்தோட லாஸ்ட் சாட்டர்டேக்கும் நம்ம வந்தாச்சுங்க. எப்படி தான் டைம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னே தெரில. மின்னல் வேகத்தில் போகுது. அதுவும் இந்த லாக்டவுனில் வந்ததுலேருந்து இவ்வளோதான ஸ்பீடே அளவே இல்லாமல் ஸ்வாயிங் என்னமோ ரேஸ் வச்ச மாதிரி டைம் ஓடிட்டே இருக்கு. திரும்பி பார்த்தா இந்த வருஷத்தில் எந்த மெமரிஸுமே இல்லை. ஒன்லி லாக்டவுன் மெமரிஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம லைஃப் மாறிடுச்சு. மெமரிஸ்னு சொல்லும் போது கண்டிப்பாக பல மெமரிஸ் நம்ம எல்லாருக்குமே நம்ம சின்ன வயசுல இருக்கிறத ஷேர் பண்ணணும்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மெமரி ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டவுன் பஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 7th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்பெஷல் கிளாஸ்க்காக அப்பா அம்மாவும் ஊருக்கு போகிறாங்க. எப்படா ஸ்பெஷல் கிளாஸ் போகிறது? அப்போல்லாம் ஸ்பெஷல் கிளாஸ்க்கு போகலைன்னா வேற மிஸ் அடிப்பாங்களே அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்கும். அப்போ பக்கத்தில் இருந்த நெய்பர்ஸோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த டவுன் பஸ்ஸில் நம்ம தனியாக போக போகிறேங்கிறது ஒரு பயம் கலந்த சந்தோஷம். நம்மளே தனியாக போகிறதுக்கு வளர்ந்துட்டோமே அப்படின்னு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். இன்னொரு சைடில் ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தனியாக போகிறோமே, எப்படி டிக்கெட் எடுக்கணும்னு கூட தெரியாது அப்படிங்கிற அந்த ஒரு மிக்சட் எமோஷன்ஸ். ஸோ அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக போன உங்களோட ஃபர்ஸ்ட் ஜேர்னி, ஃபர்ஸ்ட் ட்ரெயினில் போயிருக்கலாம், ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் தனியாக போயிருக்கலாம், இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூட்டர் ஓட்டினதாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்க ஏதாவது ஒரு நல்ல மெமரியை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான சாங் கம்மிங் வேல்வி படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய பேசலாம். மொத்தமா மூன்றாம் உலக யுத்தமா, ஆசை கலையின் உச்சமா, 1000 பாம்பு கொத்துமா. முத்தமா மூன்றாம் உலக யுத்தமா, ஆசை கலையின் உச்சமா, 1000 பாம்பு கொத்துமா. அடைமழை மேகம் போல் ஓரிடை வெளியில்லாமல் நான் அள்ளித்தந்தால் இன்னும் என்ன ஆகுவாய்? இதழோடு இதமாகு முத்தம் கேட்டேன் பதமாகு, நீ தந்தாய் என் எலும்பெல்லாம் தூளாய் போகும். முத்தமா மூன்றாம் உலக யுத்தமா, ஆசை கலையின் உச்சமா, 1000 பாம்பு கொத்துமா. எப்படி வந்தது உனக்கு? இருதயம் மேலே மூளை கீழே பௌதிக மாற்றம் எனக்கு. சிந்திய முத்தம் அது செய்வம் தாண்டா, இனிய செய்வ முத்தம் இங்கு ஆரம்பம் தாண்டா. அடி உலகின் பசி எல்லாம் முழு உருவாய் வந்த பெண்ணே, உன் முத்தம் ஒரு மூர்க்கம், அதில் செத்தாலும் செத்த போவேன். முத்தமா மூன்றாம் உலக யுத்தமா, ஆசை கலையின் உச்சமா, 1000 பாம்பு கொத்துமா. மின்சாரத்தால் அடி ஒரு முறை மரணம், இந்த பெண் சாரத்தால் தின பல முறை மரணம். முத்தமா
மூன்றாம் உலக யுத்தமா ஆசை கலையின் முற்றமா ஆயிரம் பாம்பு கொத்துமா ஒற்றை முத்தத்தில் என் ஒற்றை முத்தத்தில் உன் முற்றந்தலையில் பித்தம் ஏறி ஆடினாள் அடைமழை மேகம் போல் ஓரிடைவெளி இல்லாமல் நான் அள்ளி தந்தால் இன்னும் என்ன ஆகுவாள் இதழோடு இதமாக முத்தம் கேட்டேன் பதமாக நீ தந்தாய் என் எலும்பெல்லாம் தூளாய் போகு மின்சாரத்தால் அடி ஒரு முறை மரணம், இந்த பெண் சாரத்தால் தினம் பல முறை மரணம். பியூட்டிஃபுல் லைன்ஸ் அப்படியே வைரமுத்துவோட மேஜிக்கல் எழுத்துக்கள்ல ஹாரிஸ் ஜெயராஜோட அசத்தலான மியூசிக்ல 12 படத்துல இருந்து KK அண்ட் மகாலட்சுமி ஐயர் பாடின ஒரு சூப்பரான சாங் கேட்டுட்டு வந்திருக்கீங்க. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஷோ ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ RJ சண்மதி. இந்த சாட்டர்டே மத்தியானத்துக்கு இன்னொரு ஸ்பெஷல் மெமரி கூட இருக்குங்க. ஹாஃப் இயர்லி, குவார்டர்லி, ஆனுவல்னு இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்தா ஒரு பக்கம் எக்ஸாம்ங்கிற ப்ரெஷர் இருந்தா கூட இன்னொரு பக்கத்துல ஒரு மணிக்கு வீட்டுக்கு போயிடலாம், 12:25க்கு பெல் அடிக்கும், 12:30க்கு ஆட்டோவோ இல்லை பஸ்லயோ யார் கூட கிளம்புனாலும் 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடுவோம். அப்படியே வீட்டில் போடுற படத்தை பார்த்துட்டு லஞ்சு சாப்பிட்டு குட்டி தூக்கம் போட்டுலாம் ஜாலி அப்படின்னு இந்த ஆஃப்டர்நூன்ஸ் எல்லாம் ஸ்பெஷல் ஆக்குன டைம் நம்ம 90s கிட்ஸுக்கு தான் இந்த எமோஷன்ஸ்லாம் தெரியும். இப்பெல்லாம் 2 o'clock 3 o'clockனு டைம் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. அதுவே 5 o'clockலேருந்து 2 o'clock மாத்திட்டாங்களே ஜாலின்னு அவங்க என்ஜாய் பண்றாங்க. ஆனா நமக்கெல்லாம் இந்த ஹாஃப் டேயோட அருமை 90s கிட்ஸ்க்கு மட்டும்தாங்க தெரியும். ஸோ இப்போ இன்னொரு சாங் இந்தியன் படத்துல இருந்து AR ரஹ்மான் மியூசிக்ல வருது, கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய பேசலாம்.
வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ ஆர்ஜே சண்மதி. ஸ்வர்ணலதா அவர்களோட இனிமையான குரல்ல ஒரு சூப்பர் ஸ்டைலிஷான சாங் கேட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நான் அடுத்து உங்க கூட ஷேர் பண்ண போற மெமரி எதை பத்தினா, இப்போ நான் அடுத்து ப்ளே பண்ண போற சாங்ல இருந்து தான் அந்த ஒரு மெமரியே இருக்கு. எனக்கு மட்டும் இல்லைங்க, 90s பிறந்த எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். அது என்ன எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரே ஏக்கம் அப்படின்னு கேட்குறீங்களா? அது என்ன சாங்னு நீங்கள் கண்டுபிடிச்சா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிடும். அப்போ வந்த ஒரு பாடலில் எல்லாம் பசங்களாக இருப்பாங்க, சுற்றி கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் அடல்ட்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. பொண்ணுங்கள்லாம் சாரி கட்டியிருப்பாங்க, பசங்கள்லாம் வேஷ்டி கட்டியிருப்பாங்க. அதை பார்க்கவே சூப்பராக இருக்கும். அம்மா எனக்கும் இதே மாதிரி சாரி வேணுமா அப்படின்னா, சாரிலாம் உன்னால் கட்ட முடியாது, அதெல்லாம் பெரியவங்க கட்டுறேன்னா, இந்த படத்தில் இந்த பாட்டில் மட்டும் எத்தனை பேர் கட்டியிருக்காங்க பார்த்தியா அப்படின்லாம் நம்ம சண்டை போட்டிருப்போம். அப்போ சாரி கட்ட ஆசைப்பட்டோம். இப்போ சாரி கட்ட சொன்னால், ஐயோ சாரியா நானா, சான்ஸே இல்லை அப்படின்னு குடுகுடுன்னு ஓடுறதுக்கு தான் பார்ப்போம். பட் இருந்தாலும் எப்போவுமே சாரிக்கான எல்லாம் மாறவே மாறாது. சரி, என்ன சாங்னு கண்டுபிடிச்சிங்களா? கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டுபிடிக்காம இருந்திருப்பீங்க. பாம்பே படத்துல இருந்து வைரமுத்து அவர்களோட லிரிக்ஸ்ல ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கல்ல குச்சி குச்சி ரக்கமா கமிங். கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய பேசலாம். ரக்கம்மா பொண்ணு வேணும், ஏ கூட சல்லி ரக்கம்மா பொண்ணு வேணும். சதிசனா துங்கையில சமக்கோழி குவையில பிடிக்கும், கான குயிலுக்கு வெயில் பிடிக்கும், ஆணி வேருக்கு மண் பிடிக்கும், ஏ பொண்ணுக்கு பெண் பிடிக்கும். அரசன் மகனுக்கு வாய் பிடிக்கும், அழுத குழந்தைக்கு பால் பிடிக்கும், புருஷன் ஜாமத்தில் கணக்கு பொம்பளைக்கு கிளி பிடிக்கும். அல்லும் பகலுமே நனைந்தாலும் ஆத்து மீனுக்கா குளிரெடுக்கும், அள்ளி அள்ளி நான் எடுத்தாலும் ஆனந்த பூவுக்க பொன்மேனி வலிக்கும். அப்பொட்ட புள்ள பெத்து கூடு, அப்பொட்ட புள்ள பெத்து கூடு, வெளிச்சம் எரிய விட்டு வெக்கத்தை அணைத்து விடு.
நீங்கினால் மொழியும் இல்லை, உன்னை நீங்கினால் நான் இல்லை, உனக்கு இது தெரியவில்லை. பூமி சுற்றுவது நின்று விட்டால் புவியில் என்றுமே மாற்றமில்லை. புருஷன் சுற்றுவது நின்று விட்டால் என்னாலும் பெண் வாழ்வில் ஏற்றங்கள் இல்லை. ஒத்தி வச்ச ஆசை வந்து நெத்தியில துடிக்குது, ஒத்தி வச்ச ஆசை வந்து நெத்தியில துடிக்குது. கையிடம் பற்றிக் கொள்ளும் தூரத்தில் ஒதுங்கி நில்லு. குச்சி குச்சி ரக்கம்மா, குடுசாலி ரக்கம்மா, குச்சி குச்சி ரக்கம்மா, பத்தமா தண்ணி குஞ்சு பெருசா கொண்டு வந்து தரமாட்டா. சதிசனா துங்குலையே, சமக்கோழி குவலையே, குச்சி குச்சி ரக்கம்மா வரமாட்டா. நீ குஞ்சு பெருசா கொண்டு வந்து தரமாட்டா. சதிசனா துங்குலையே, சமக்கோழி குவலையே, குச்சி குச்சி ரக்கம்மா. வெல்கம் பேக் டு தி ஷோ மக்களே. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ ஆர்ஜே சண்மதி. பாம்பே படத்துல இருந்து ஒரு செம்மையான சாங் கேட்டுட்டு வந்தாச்சு. இப்ப நம்ம நிறைய மெமரிஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? தொடர்ந்து இன்னொரு மெமரி பத்தி கூட நான் பேசணும்னு நினைச்சேங்க. இந்த மெமரிக்குள்ள பல மெமரிஸ் குவிஞ்சு கிடக்கும். என்னென்ன கெஸ் பண்ணுங்களேன் பாப்போம். ஒரு மெமரிக்குள்ள பல மெமரிஸ் குவிஞ்சு கிடக்குற ஒரு மெமரி என்ன மெமரி? சரி, இது கொஞ்சம் அப்படியே டங் ட்விஸ்டர் மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நானே சொல்லிடுறேன். அந்த ஒரு மெமரிக்குள்ள பல மெமரிஸ் இருக்க ஒரே இடம் ஸ்லாம் புக்குங்க. எப்படிங்க அதை மறக்க முடியும்? பார்த்து பார்த்து இந்த டால் நல்லா இருக்கு, அந்த கலர் நல்லா இருக்கு, இதுலதான் வேர்டிங்ஸ் நல்லா இருக்கு, இதுலதான் நிறைய ஸ்பேஸ் இருக்குன்னு அந்த புக்கை பார்த்து பார்த்து டிசைன் பார்த்து அப்படியே ரசிச்சு ரசிச்சு வாங்கியிருப்போம். அதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கிறுக்கா முறுக்கான்னு எழுதிட்டு லவ் யூடி, மிஸ் யூடி, ஸ்டே இன் டச், அது இதுன்னு பயங்கரமா கிறுக்கிட்டு போவாங்க. அந்த புக்கை இப்ப எடுத்து பார்த்தா என் கண்ணுல இருந்து தண்ணி குடம் குடமா கொட்டும். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னாலும் ஃப்ரெண்ட்ஸோட மெமரிஸ்னாலுமே. ஸோ அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பாக எல்லாருமே ஸ்லாம் புக் வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை எடுத்து தூசி தட்டி தான் பாருங்களேன், எவ்வளோ ஸ்வீட்டான மூமெண்ட்ஸ்லாம் சூப்பராக மைண்டுக்கு ஃப்ளாஷ் ஆகுதுன்னு. ஸோ இப்போ இதே ஒரு மெமரியான ஒரு ஜாலியான மூடோட இன்னொரு சாங் கேட்டுட்டு வரலாம். வாலி படத்துல இருந்து கேட்டுட்டு வாங்க, இன்னும் நிறைய பேசலாம். Oh Sona, oh Sona, oh Sona, I love you, da. Oh Sona, oh Sona, oh Sona, I love you, da. மசில் வந்த வெண்ணிலவு அல்லவா, அவள் வயதுக்கு வந்த தங்கம் அல்லவா, வழக்கன்று கொண்ட ஓட்டம் அல்லவா, அவளை காதல் செய்த கடலினை சொல்லவா. Oh Sona, oh Sona, oh Sona, I love you, da.
எந்த ஜீவன் கரைய கண்டே அவள் பெண்ணாய் வளைத்து அதை நாளாய் வளைத்து என்னடி என்னும் குத்துக்குள்ளே ஒழித்துக் கொண்டே மழை நின்றும் பெண் இழவே இல்லை என்ன செய்தோம் அது நினைவே இல்லை என்ன வியப்பு மாலை போல் என்னை அழிதழுவி கொண்டார் மாதோடு ஏகப்பட்டு அழுவி கொண்டார் தேவா அவர்களோட துள்ளலான இசையில வைரமுத்து அவர்களோட அற்புதமான வரிகள்ல ஃபெபி மணி அண்ட் ஹரிஹரன் பாடின ஒரு செமையான சாங் கேட்டுட்டு வந்தாச்சு. நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த ஷோ ரிலாக்ஸ் மேட்னி வித் மீ ஆர்ஜே சண்மதி. நம்ம சின்ன வயசுல நடந்த இன்னொரு முக்கியமான மெமரி என்னன்னா, கண்டிப்பா நம்மளோட கனவுகள்ங்க. இப்படிதான் ஆகணும் அப்படிதான் ஆகணும்னு மத்தவங்க சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாராவது இருந்தா இவங்கள மாதிரி நம்மளும் யாரையுமே அடிக்காம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம பிடிக்கிற ஒரு மிஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு டீச்சர் டீச்சர் டீச்சர்னு சொல்லி சுத்திட்டு இருப்போம். அப்புறம் நம்ம பிடிச்ச ஆக்டர் யாராவது போலீஸ் கெட்டப்ல வந்தா இவர மாதிரி நம்மளும் கம்பீரமா நாட்டை காப்பாத்தணும் எஸ் அப்படின்னு அப்படியே இல்லாத மீசைய முறுக்கிட்டுலாம் சுத்துவோம். அதுக்கப்புறம் சடனா உடம்பு சரியில்லாம போகும்போது டாக்டர் கிட்ட போனா ஊசியே இல்லாம மருந்தே போட்டு சரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த மருந்தையும் டேஸ்டே கொடுப்பாரு பாருங்க. அந்த இடத்துலதான் பிக்ஸ் பண்ணுவோம் நம்மளும் டாக்டர் ஆகிறோம்டா. இதே மாதிரி யாரையுமே ஊசி போட்டு கஷ்டப்படுத்தாம சூப்பரா மருந்து கொடுத்தே சரி பண்ணணும்டா அப்படின்னு நான் திடீர்னு டாக்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்போம். சோ இந்த மாதிரி நம்ம கனவுகளும் மாறிட்டே இருக்கும், நம்மளும் மாறிட்டே தான் இருப்போம். ஓரளவுக்கு கொஞ்சம் பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த 10th 11th வந்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம லைஃப்ல இதுதான் ஆக போறோம்னு டிசைட் பண்ணி அதுக்காக படிச்சு அதுக்காக உழைச்சு அடுத்தடுத்து என்ன ஸ்டேஜ்னு பார்த்து முன்னேறிட்டே இருக்கும். எவ்வளவுதான் நம்ம லைஃப் அடுத்த ஸ்டேஜ்னு நம்ம வளர்ந்துட்டே போனாலும் நம்ம லைஃபை எப்பவுமே ஸ்பெஷலா மாத்தின இந்த சைல்ட்ஹுட் மெமரிஸை நம்ம எப்பவுமே மறக்க மாட்டோம். சோ உங்களுக்கு இருக்க அந்த ஸ்பெஷலான கியூட்டான ஸ்வீட்டான மெமரிஸை கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. சோ கடைசி பாடலோட நேரமும் வந்தாச்சு, நான் கிளம்ப வேண்டிய டைமும் வந்தாச்சு. படையப்பா படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் வருது, கேளுங்க. நானும் கிளம்புறேன். திஸ் இஸ் ஆர்ஜே சண்மதி சைனிங் ஆஃப். டேக் கேர் மக்களே, பை பை. சுட்டு விழியால் சுட்டீக முத்தாடும் ஆசை முட்டி போக எத்தனை பொண்ணுங்க வந்தாக என்ன இடுப்புல சொருக பார்த்தாக முந்தானையில் நீங்க தான் முடிஞ்சீக. வெற்றி பெற்று நீ வாழ்க. சுத்தி சுத்தி வந்தீக சுத்து விரலால் சுத்தீக ஐயோ நானும் நட்டு போக. சுத்தி சுத்தி வந்து
வந்தீக சுத்து விழியால் சுட்டீக முத்தாடும் ஆசை முத்தி போக என் காது கடிக்கும் பல்லுக்கு காயம் கொடுக்கும் வளவிக்கும் மார்பும் இடிக்கும் காலுக்கு முத்தம் தருவே உசுர கொடுக்கும் அதட்டத்து மனசு கிடக்கும் கண்ணத்து கண்ணம் கீரும் நகத்துக்கு முத்தம் ஈடுவே அடி துண்ணும் பொழுதிலும் இன்னி அளவிலும் பிரியாதீர்கள் உம்ம தேவ தீண்டதும் பார்வை பார்த்தி இனி கண் தூங்கலா கைக தூங்காதுகள் ஒரு காலத்து சுத்தி சுத்தி வந்தீக சுத்து விழியால் சுத்தீக முத்தாடும் ஆசை முத்தி போக எத்தனை பொண்ணுக வந்தாக என்ன இடுப்புல சொருக பார்த்தாக முந்தானையில் நீங்க தான் முடிஞ்சீக பொம்பளவுசு போக போக நோக ஆம்பள கொடுக்கும் அன்பு தொல்ல வாழ்க நான் தழுவும் போது நழுவிற கயிறு போல ஒரே கயிறு மேல கயிறு போட்டு ஐயோ இழுக்கிறீக நாம் மயங்கி கிறங்கவும் மயக்கம் தெளிஞ்சு எழும்பவும் ஒத்த பூவில் நெத்தி பொட்டில் அடிக்கிறீர்கள் உச்சி வெயிலில குச்சி ஐசு ஒரு ஆணி தண்ணி பந்தலே தாகம் எடுக்கையில் எரியாதுகள் என்ன தாண்டாதீக என்ன தூண்டாதீக வாயோடு வாய் வைக்க வக்கீல் வைக்காதீர்கள் சுத்தி வந்தீக சுத்து விழியால் சுத்தீக முத்தாடும் ஆசை முத்தி போக எத்தனை பொண்ணுக வந்தாக என்ன இழுப்பு